ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைச்ச மாதிரியே விஜய் சித்ராவோட இந்த திடீர் மரணத்துக்கு ஹேமந்த் ரவி தான் முழு காரணம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேமந்த் ரவி அப்படிங்கிறவர் ஏற்கனவே பல பெண்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிறதாகவும் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாகவும் விஜய் சித்ராவோட நெருங்கிய தோழியான ரேகா நாயர் செம போல்டா எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க. விஜய் சித்ராக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்தும் அதை பத்தி வெளியில பேசுறதுக்கு தயங்கிட்டு இருக்கிற பிரபலங்கள் மத்தியில தற்பொழுது ரேகா நாயர் ஹேமந்த் ரவியை பத்தி புட்டு வச்சிட்டு இருக்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தற்பொழுது ஒன்னொன்னா வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் சித்ரா ஹேமந்த் ரவியை காதலிக்கும் போதே ரேகா நாயர் விஜய் சித்ராவை வார்ன் பண்ணியிருக்காங்க. சித்ரா, இவர் உனக்கு வேண்டாம், யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பல முறை வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை கேர் பண்ணிக்காம விட்டதுனால தான் விஜய் சித்ராக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறத தற்பொழுது அவங்க சோகத்தோட ரிவீல் பண்ணியிருக்காங்க. நான் அப்பவே சொன்னதை கேட்டிருந்தா விஜய் சித்ராக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. போயும் ஹேமந்த் ரவிக்காக அவ உயிர் விட்டுருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஹேமந்த் ரவி ஒன்னும் புனிதமானவன் கிடையாது. எங்கிருந்தோ நம்ம நாட்டுக்கு அகதியா வந்தவர் தான் அவரு. அது மட்டும் இல்லாம விஜய் சித்ரா மாதிரி பலரோட வாழ்க்கையில அவர் இந்த மாதிரி விளையாண்டுருக்காரு. அவர் மேல ஏற்கனவே நிறைய குற்றங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி செம்ம போல்டா பேசியிருக்காங்க ரேகா நாயர். அது மட்டும் இல்லாம விஜய் சித்ரா ஒன்னும் கோல கிடையாது. செம்ம போல்டானவங்க, செம்ம கெத்தான ஆட்டிடியூட் உள்ளவங்க. விஜய் சித்ரா பத்தி யார் நெகட்டிவா பேசினாலும் போடா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஹேமந்த் ரவி விஷயத்துல அவர் கொடுத்த போலியான அன்புக்கு அடிமையாகி அவரோட டார்ச்சரால தான் சூசைட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத ஓப்பனாவே சொல்லிட்டாங்க ரேகா நாயர். இன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு விஜய் சித்ராவுக்கும் ஹேமந்த் ரவிக்கும் இடையே பயங்கர சண்டை நடந்திருக்கு. அது கைகலப்பு வரைக்கும் போய் ரெண்டு பேருமே அடிச்சிட்டு இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் விஜய் சித்ரா இந்த திருமணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஹேமந்த் ரவி கிட்ட ஃபைட் பண்ணதா சொல்லப்படுது. ஏன்னா ஹேமந்த் ரவியோட பிஹேவியர் வர சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த திருமணத்திலிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா தொடர்ந்து ஹேமந்த் ரவி விஜய் சித்ராக்கு பல வகையில டார்ச்சர் பண்ணி ஒரு கட்டத்துல நீ என்னை விட்டு போனேன்னா நான் உன்னை எந்த அளவுக்கு செய்வனோ அந்த அளவுக்கு செய்வேன் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையும் விடுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி தற்பொழுது சொல்லப்படுது. ஆனா அந்த எச்சரிக்கைக்கெல்லாம் விஜய் சித்ரா பயப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சுதான் கண்டிப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சதாகவும் சொல்லப்படுது. தன்னோட விடாமுயற்சியாலும் திறமையாலும் வாழ்க்கையில ஒவ்வொருபடியா வளர்ந்து வந்து தன்னோட அப்பா அம்மாவுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்து அவங்களும் தற்பொழுது செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல ஹேமந்த் ரவி கொடுத்த டார்ச்சர்னால விஜய் சித்ரா இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ரேகா நாயர் ஹேமந்த் ரவியை பத்தி பலமுறையும் விஜய் சித்ராட்ட சொல்லியும் அதை கேட்காம விஜய் சித்ரா ஹேமந்த் ரவி தான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு அடமண்டா இருந்திருக்காங்க. பட் நாளடைவில் ஹேமந்த் ரவியோட பிஹேவியர் தெரிஞ்ச விஜய் சித்ரா அதுல இருந்து விலகணும்னு முடிவெடுத்ததான் இந்த திடீர் மரணத்துக்கு காரணமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய் சித்ரா தூக்குப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா அவங்க கழுத்துல அதுக்குரிய எந்த தடையும் இல்ல. அதுக்கு பதிலாக அவங்க கன்னத்திலையும் கழுத்துக்கு மேலையும் ரத்த காயங்கள் இருந்திருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது விஜய் சித்ராவோட தற்கொலையில எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குன்னு தற்பொழுது ரேகா நாயர் ரொம்ப சோகத்தோட ஒரு தகவலை தற்பொழுது சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீசார் முறைப்படி ஹேமந்த் ரவி விசாரணை பண்ணி அதற்குரிய தகுந்த தண்டனையை ஹேமந்த் ரவிக்கு இந்த சட்டம் வாங்கி தரணும். பட் நம்மளோட நாட்டில் சட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஹேமந்த் ரவி விஷயத்துல விஜய் சித்ராவோட மரணம் தான் கடைசியா இருக்கணும். வேற எந்த ஒரு பெண்ணும் இவர்கிட்ட மாட்டி மறுபடியும் இதே நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டக்கூடாது. கண்டிப்பா போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ரேகா நாயர் ரொம்ப உருக்கத்தோட அந்த பேட்டியில பேசியிருக்காங்க. இப்படி ஒரு மோசமான ஆளை விஜய் சித்ரா எப்படி செலக்ட் பண்ணாங்க? அவங்களோட நேரம் இவர்கிட்ட மாட்டி தற்பொழுது மரணம் அடைஞ்சிட்டாங்க. பாவம் விஜய் சித்து அப்படின்னு சொல்லி பல்வேறு ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மேலும் அடுத்தடுத்து அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.